வணக்கம் டார்லிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த படம் குட்டா, பேடா, கிரேட்டா, ஏகியோட படம் ஓகேயா அப்படின்னு தான். இப்படியாக குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டு வந்து அதோட பாதிப்போட இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கிறேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பயங்கரமான டான் அவரோட வயலன்ஸில் விட்டுட்டு குடும்பத்துக்காக நல்லவனா வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவரை மாற விடாமல் மறுபடியும் டான் வாழ்க்கைக்கு இழுக்குது. இது வந்து ஓவர் கம் பண்ணி எப்படி ஃபேமிலியோட ஒன்று சேராரு அப்படிங்கிறதா கதை. ஓகே, இந்த படம் ஒரு எமோஷனல் ட்ராமாவா இல்லை ஒரு கேங்ஸ்டர் சீரியஸான படமா அப்படின்னு எந்த ஜானருக்குள்ளே வரும்னு யோசிச்சோன்னா, இது எந்த ஜானருக்குள்ளேயுமே அடக்க முடியாத ஆதிக் ரவிச்சந்திரனோட யூனிவர்ஸ். ஒரு அப்சர்டிஸ்ட் காமெடி, சரியலிஸ்டிக் காமெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜக்ஸ்டா பொசிஷன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேயோடு இருக்கக்கூடிய படம். அதனால அப்சர்டிஸ்ட் சரியலிஸ்டிக் காமெடி ஜானர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. கதையில் வந்து லாஜிக்னு ஒன்றுமே இருக்காது. எப்போ இது வேணால் நடக்கும், யார் எங்கே வேணால் இருப்பாங்க, ஒரு கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்காது. ஆனால் வேக்கியாக காமெடி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த படத்தில் ரியலிஸ்டிக்காக வரவங்க எல்லாருமே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு புரியுது, ஒரு ஃபேன் பாயாக ஏகேயை வச்சு ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். ஆனால் வந்து அது ஹைப்பர் எக்ஸாஜரேட்டட் ரியாலிட்டியாக தான் வந்து முடியுது. அந்த முதல்ல சொன்ன ஒன்லைன் கதை தானே தவிர படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே கதைன்னு பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக ஏகேயோட பில்டப்புக்கே போயிடுது. இது வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் புரியுது. அதுக்காக வந்துட்டு ஏகே இஸ் பேக்னு ஒரு 10 தடவை படம் முழுக்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. படத்தில் வரவங்க எல்லாருமே அவர் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரோட பவர் என்ன தெரியுமா அப்படின்னு பேசுகிறதும், அடிக்கடி ஏகே நடந்து வரதும், அதுக்கு ஒரு பிஜிஎம் போடுறதும், அவர் உட்காந்தா பிஜிஎம், நடந்தால் ஸ்லோ மோஷன் பிஜிஎம் இப்படின்னு மாற்றி ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்மளை டயர்ட் ஆக்குனாங்கன்னா என்ன பண்ணுறது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. அது ஜெயிலா இல்லை டிஸ்கோ கிளப்பா அது என்னன்னே புரியல. நினச்ச நேரத்துக்கு டிஸ்கோ லைட்டு வருது, சீரியல் லைட்டு வருது. நினச்ச நேரத்துக்கு ஏகே உள்ளே போகிறாரு, வெளியே வராரு. உள்ளே போகிறப்ப வெளியே வரப்பெல்லாம் வந்துட்டு பில்டப் டயலாக் பேசுறதுக்குன்னே ஒரு ஆக்டரை வச்சு வீணடிச்சிருக்காங்க. இன்னொரு கேங்ஸ்டர் மீட்டிங் ஒரு சீன் இருக்கும். அதில் திடீர்னு எதுக்கு டிஃபன் கேரியர் கொண்டு வராங்க, எதுக்கு திடீர்னு சீரியல் ஐட்டம் போடுறாங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் பில்டப்புக்காக வைக்கப்பட்டிருக்கு. படத்தில் தேவையில்லாத ஒரு இன்ட்ரோ சாங்கு. அதில் வந்து தொப்பையோடு அவர் கஷ்டப்பட்டு ஆட வச்சுருக்கீங்க ஃபேன்ஸ்க்காக. அவரும் ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. சரி, ஓகே, படத்தில் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் காட்டுறாரு, பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த டான்ஸ் வச்சுருக்கலாமே. இதில் பிரசன்னா, சுனில், ஜாக்கி ஷெராஃப்லாம் நடிச்சிருக்காங்க. இல்லை, வீணடிக்கப்பட்டிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு டி ராஜேந்தர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவரை மாதிரியே அடுக்குமொழி வசனங்கள், சில நேரங்கள் எதுகை மொழி வசனங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணுறாரு. ஒரு சில இடங்களில் காமெடியாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கிரிஞ்சாகவே முடியுது. சில காட்சிகளும் நிறைய பார்க்குறதுக்கு பழைய டிஆர் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் ஏன் கதை ஸ்க்ரீன் பிளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, இந்த காட்சிகள் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பல படத்தோட ரெஃபரன்ஸ்லேருந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துலேருந்து ஒரு வசனம், இந்த படத்துலேருந்து ஒரு காமெடி, இந்த படத்துலேருந்து ஒரு கேரக்டர் அப்படின்னு எல்லாத்துலேயும் கடன் வாங்கி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த படங்கள், அந்த காட்சிகள்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த படம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா நிறைய காட்சிகள் இருந்திருக்காது. இப்படி ரெஃபரன்ஸ் வச்சு மட்டுமே படம் போகுது. இது குட் பேட் அக்லியா இல்லை காப்பி பேஸ்ட் அட்லியா அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் ஃப்ளாஷ்பேக் சீனில் ஏதோ கேரக்டர் கூடலாம் கனெக்ட் பண்ணி ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு அளவுக்கு மேலே போய் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, கரகாட்டக்காரனில் ஒரு சீன் வரும். என்னை ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி கனெக்ஷன்லாம் போயிடுச்சு. அது ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ. இதில் வர கேங்ஸ்டர்ஸ், வில்லன்ஸ் எல்லாருமே ஒரு கேரிகேச்சர் அண்ட் கார்ட்டூனிஸ்ட் கேரக்டர் மாதிரி தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்க்க கேங்ஸ்டருக்கு உண்டான மரியாதையாக போச்சேடா அப்படிங்கிற மாதிரியும், இது ஒரிஜினல் மூவியா இல்லை ஸ்பூஃப் மூவியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இப்படி அலேஸ் இந்த ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற மாதிரி அஜித்தின் ஆதிக்ஸ் கனவுலகம் அப்படின்னு வந்து அஜித் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு பாயிண்டில் ஏகேக்கே தோணியிருக்கோம், டே ஆதிக் என்னை வச்சு காமெடி பண்ணலையே. ஆடுகளம் மாதிரி படத்துக்குள்ளே மியூசிக் போட்ட ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கும் பிஜிஎம் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மார்க் ஆண்டனிக்கு அவர் தான் போட்டிருக்காரு. அப்போ ஓகே. ஒரு கட்டத்தில் இறைச்சல் ஜாஸ்தியாக இருந்தாலும் படத்துக்கான ஹைப்புக்கு இந்த மியூசிக் தான் தேவைப்படுது. கதையோட ஆக்சுவல் பாயிண்ட்டுக்கு படம் ஆரம்பித்து ஒரு நேரம் கழிச்சு தான் உள்ளே போகிறாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பில்டப் ஃபேன்ஸ் மட்டுமே சகிச்சிக்க முடியும். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. ஓகே, இது இந்த மாதிரி படம் தான் இது, அதனால லாஜிக் கதையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே ரெடி ஆயிடுறாங்க செகண்ட் ஹாஃபில். அதுக்கேற்றாப்புல செகண்ட் ஹாஃபில் தான் ஆதிக் ரவிச்சந்திரனோட ஆக்சுவல் ஸ்டைலே வெளியே வருது. செகண்ட் ஹாஃபில் தான் ஏகேக்கு பில்டப் பண்ணுறதை விட்டுட்டு ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணுறதுக்கு ஆதிக் முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் தியேட்டரில் நல்லாவே தெரியுது. தியேட்டரை விழுந்து சிரிக்கிற அளவுக்கு வேக்கி காமெடிஸ், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போகிறதுக்கு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் சீன்ஸு, அதுக்கப்புறம் ரெட்ரோ சாங்ஸு அப்படின்னு ஜாலியாக போகுது. ஆக மொத்தத்தில் அந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஏகேக்கான ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பில்டப் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஆதிக் ரவிச்சந்திரனோட டிப்பிக்கல் என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஆனால் படம் முழுக்க எந்த ஒரு லாஜிக்கும் இருக்காது, எந்த ஒரு கேரக்டர் கூடயும் நமக்கு இமோஷனல் கனெக்ட் இருக்காது. படத்தில் ஒரு சில கெட்ட வார்த்தைகள், வயலன்ஸ், செமினியூடிட்டி இருக்கிறதால குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க. 18+ போனால் நல்லது. எனக்கு கதை, ஸ்க்ரீன் பிளே, இந்த லாஜிக் அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், ஜாலியாக படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு கதை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும்.
இந்த படத்துக்கு குட் பேட் அக்லின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக வேக்கி, லூனி அண்ட் அட்லின்னு பேர் வச்சிருக்கலாம்.